സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബേത്ലഹേമിന്റെ മാറിലൊരാരോമൽ മുന്നിലല്ലോ. വിണ്ണിൽ താരകൾ പുൽവിരി തൂകി മണ്ണിൽ ക്രോറിയ നാളങ്ങൾ പാടി അവൻ പള്ളിക്കറ്റ അണിഞ്ഞിട്ട് കണ്ണും ചിമ്മി തുറന്നിട്ട് കുഞ്ഞിക്കാലിട്ടടിക്കുകയായി എന്നും ആഘോഷം ഉണരുകയായി. സമ്മാനങ്ങൾ രാജാക്കന്മാർ വാഴ്ത്തിപ്പാടി ലോകത്തായി വാഴ്ത്തുന്നേ സ്നേഹത്താലെ രാജാതിരാജനേ എന്റെ മാർഗദീപമേ എൻ ജീവധാരയിൽ ചൈതന്യമാകണേ ഉൾക്കൂട്ടിലെ പുൽപ്പായയിൽ കനിവായി വാഴണേ. ഒട്ടാസു പൂക്കുറ്റി കമ്പിത്തിരി മത്താപ്പു റോക്കറ്റ് ചെമ്പൂത്തിരി ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാഫല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബേത്ലഹേമിന്റെ മാറിലൊരാരോമൽ ഉന്നിരണ്ടല്ലോ. പിന്നിൽ താരകൾ പുൽകി തൂകി മണ്ണിൽ ക്രോറിയ നാളങ്ങൾ പാടി അവൻ പള്ളിക്കറ്റ അണിഞ്ഞിട്ട് കണ്ണും ചിമ്മി തുറന്നിട്ട് കുഞ്ഞിക്കാലിട്ടടിക്കുകയായി എങ്ങും ആഘോഷം ഉണരുകയായി. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிறிஸ்மஸை ஆதாரப்படுத்தி மையப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வருகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31-32 வசனத்தை ஒருவருக்கு நிறுத்தி வாசிக்கலாம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராயிருக்கிற தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதினுடைய சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது, நாங்களும் உம்முடையவர்கள். வார்த்தையில் அடங்கியிருக்கிற மறைப்பொருளை பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். சுயமான வார்த்தை ஒன்றும் அடிய நாவிலே புறப்படாதபடிக்கு பரிசுத்தாவியானவர் அடியனை மறைத்து வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே கிறிஸ்துவின் பிறப்பு என்ற தலைப்பிலே உங்களுக்கு கர்த்தர் வார்த்தையை கொண்டு வருகிறேன். நாம் எல்லாம் பிறந்த பின்பு சாதகம் எழுதுவோம். ஒரு ஆண் பிள்ளையானால் பெண் பிள்ளையானால் தமிழ் கல்ச்சரின்படி தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருந்தால் நம்ம என்ன எழுதுவோம்? சாதகம் எழுதுவோம். சாதகம் எழுத சொல்லதான் நீ யாராயிருப்பாய், எப்படி இருப்பாய், எப்படி கஷ்டப்படுவாய், எப்படி நல்லாவா, எத்தனை வீடு கட்டுவாய்னு சொல்லி பிறந்த பின்பு நமக்கு சாதகம் எழுதப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் பிறந்த பின்பு ஜாதகம் எழுதப்படும். நாம் பிறந்த பின்பு பெயர் நமக்கு ஆண் பிள்ளைனா பெண் பிள்ளைனா நம்ம பெயர் வைப்போம். ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம் தான் பிறப்பதற்கு முன்பதாக ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்றும், பெத்லகேமிலே பிறப்பார் என்றும், சொந்த ஜனத்துக்குள்ளே பிறப்பார் என்றும்,
சொந்த ஜனம் அவரை ஏற்றுக்கொள்ளாது என்றும், அவர் மரிப்பார் என்றும், அவர் உயிர்த்தெழுவார் என்றும், அவர் பரமேறுவார் என்றும், அவர் மறுபடி வருவார் என்று அவர் பிறப்பதற்கு நூற்றாண்டுகள் யுகங்களுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. கரங்களை தட்டி இந்த நல்ல நாளிலே நானும் நீங்களும் பிறந்த பின்பு நமக்கு ஜாதகம் எழுதப்பட்டது, பெயரிடப்பட்டது. ஆனால் பிறப்பதற்கு முன்பதாக ஒருவருடைய வாழ்க்கையை மிக துல்லியமாக, ஆழமாக, தெளிவாக சொல்லப்பட்ட ஒருவர் உண்டென்றால் அவர் நாசரேத்தில் வளர்ந்து பெத்லகேமிலே நமக்காக முன்னணியிலே கிடத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து என்பதை இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு சொல்வதில் நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த நல்ல காலையிலே 4 விதமான தலைப்பிலே உங்களுக்கு மிக ஆழமான கருத்திலே இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். வாசிக்கலாம். அதே வசனத்தில் 1:31, லூக்கா 1:31. இதோ நீ கர்ப்பவதியாகி பெறுவாய், இயேசு என்று பெயரிடுவாய். ஒன்று, இயேசுனுடைய வாழ்க்கையிலே பிதாவாகிய தேவனாகிய கிறிஸ்துவுக்கு இந்த வேதத்தில் தூதனாகிய இந்த மனுஷன் மரியாளிடத்தில் வந்து இயேசுனுடைய பெயரை மென்ஷன் பண்ணி சொல்லுகிற இயேசு. என்னது? இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இயேசு என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? ரட்சிக்கிறவர், வேற பாவத்தை போக்குகிறவர், பின்ன வேற என்னதெல்லாம்? இயேசு இயேசு. அப்பா, 1050 முறை மூச்சு விடுவதற்கு பல நேரத்தில் நம்ம சொல்லுகிறது இயேசு, ஏசப்பா, இயேசு, இயேசு என்று சத்தம் உயர்த்துகிறோம். நீ ஒரு கர்ப்பவதியாகி நீ ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு என்ன பேரு? இயேசு. இயேசு என்றால் என்ன? அந்த பொருளுடைய மறைப்பொருள் என்ன? அதனுடைய விளக்கம் என்ன என்று வேதத்தை ஆராய்ந்த பொழுது பரிசுத்தாவியானவர் எனக்கு தந்த ஒரு மறைப்பொருளை இன்றைக்கு உங்களுக்கு கைமாறி கொடுக்க கர்த்தர் சமூகத்திலே ஜெபத்தோடு நிற்கிறேன். வாசியுங்கள். மத்தேயு 1:21. மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை கரங்களை தட்டி. இயேசு என்ற வார்த்தையினுடைய மறைப்பொருள் என்னவென்றால், என்னுடைய முற்பிதாக்களுடைய எனக்கு பிறக்க போகிற ஜனத்தினுடைய பாவங்களை தேவனாகிய கிறிஸ்து நீக்கி, இயேசு நீக்கி எனக்கு ரட்சிப்பு தந்திருக்கிறார். அதுதான் இயேசுவினுடைய ஒரு பெரிய அர்த்தத்தினுடைய மறைப்பொருள். இயேசு என்று நீங்கள் கூப்பிடுகிறீர்கள், சந்தோஷம். இயேசு என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், எல்லா ஜனத்தினுடைய பாவத்தை ஆதாம் முதல், யார் முதல்? ஆதாம் முதல் ஏவாள் தொடங்கி, பழைய ஏற்பாட்டின் மல்கியா தொடங்கி, புதிய ஏற்பாட்டின் வெளிப்படுத்தின விசேஷம் முடிந்து இன்றைக்கு வர பிறந்து கொண்டிருக்கிற எல்லா மனுஷன் செய்து குவிக்கிற பாவத்தை நீக்குகிற ஒருவர் உண்டென்றால் அவர்தான் இயேசு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இயேசு ஏன் பிறந்தார் தெரியுமா? எல்லா வருஷத்திலையும் கிறிஸ்துமஸ் வருது, எல்லா வருஷத்திலையும் புதிய நியூ இயர் வருகிறது, எல்லா வருஷத்திலும் வீடு அலங்கரிக்கப்படுகிறது, புத்தாடை அணிகிறோம், நம்ம அன்பை, நம்முடைய வாழ்த்துக்களை கைமாறி கொடுக்கிறோம், ஏழைகளுக்கு உதவுகிறோம், திக்கற்றவர்களுக்கு உதவுகிறோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் இயேசு ஏன் பிறந்தார் என்றால்,
ஆதாமின் மூலம் பாவமும், ஆதாமின் மூலம் மரணமும், ஆதாமின் மூலமும் சாபமும் வந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்த பொழுது பாவங்கள் நம்மை விட்டு நீக்கப்பட்டது. ஆதலால் தான் வேதம் சொல்லுகிறது, இயேசு என்று அவருக்கு பெயரிடுவாயாக. இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுன்னு கூப்பிடும் பொழுது என் பாவத்தை மன்னித்து இருக்கிறாரு, என் பாவத்தை நீக்கி இருக்கிறாரு, எத்தனை பேர் ப்ரௌடாக தலை நிமிர்ந்து எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஸ்டார் தொங்குகிறது நல்லது, வீடு அலங்கரித்தது நல்லது, நல்ல கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பது நல்லது. இதல்ல தேவ பிள்ளையே கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்பது இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை இந்த பூமியில அனுப்பினது மாத்திரமல்ல, கோல்கதா கபாலஸ்தலம் மண்டையோடு என்று சொல்லப்படுகிற 2 கள்ளர்களின் மத்தியிலே கடைசி சொட்டு ரத்தத்தை ஒருவன் இவர் செத்துதான் இருக்கிறாரா ஜீவனோடு இருக்கிறாரா என்று ஒரு ஈட்டியை விழாவில் குத்தின பொழுது அவர் மரித்தார் என்று ஐடென்டிஃபிகேஷன் பண்ணின அந்த காலத்தில் வேதம் சொல்கிறது, இவ்வுலகில் அழிந்து போகிற வஸ்துக்களாகிய பொன்னினாலோ வெள்ளியினாலோ அல்லாமல் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால நம்ம பாவத்தை நீக்கி இருக்கிறார். இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். இதுதான் இந்த கிறிஸ்து என்கிற வார்த்தையினுடைய மறைப்பொருள் என்பதை ஆவியானவர் இந்த காலையிலே வெளிப்படுத்தி தாருகிறார். அப்ப இயேசு என்ற வார்த்தை இனி நீங்க கூப்பிட்டா உங்க மைண்ட்ல வருகிறது என்னதான் இருக்கணும்? என் பாவத்தை நீக்கினவர், என் பாவத்தை நீக்கினவர். யோனா என்ற வார்த்தைக்கு புறா என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? வேதத்துல யாரெல்லாம் பேர் இருக்கிறதோ நீங்க கூகுள்ல போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பேருக்கு என்ன இருக்கு? அர்த்தம் இருக்கிறது. ஆனால் எல்லாருடைய பெயருடைய அர்த்தத்தை காட்டிலும் நான் பிரசங்கிக்கிற இயேசுவனுடைய பெயர் என்கிற இயேசுவனுடைய பெயருடைய பொருள் பாவத்தை நீக்குகிறவர். இன்னைக்கு மனசாட்சிக்கு தொட்டு இந்த நெஞ்ச அடிச்சு என் பாவத்தை அவர் மன்னிச்சிருக்கிறான்னு எத்தனை பேருக்கு உறுதி இருக்கிறது? எத்தனை பேர் என் பாவத்தை அவர் மன்னிச்சிருக்கிறார் என்று நீங்கள் தைரியமா சொல்ல முடியும் என்று உங்களையும் என்னையும் இந்த ஆண்டின் கடைசி மணித்துளிகளுக்குள் இருக்கிற உங்களை பார்த்து என்னை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். இரண்டாவதாக வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் கரங்களை தட்டி. இயேசு என்ற வார்த்தைக்கு பொருள் உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்பர் 2 கிறிஸ்து. சொல்லுங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு எங்க பிறந்திருக்கிறாரு? தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார். நான் போன வருஷம் பிரசங்கம் பண்ண எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. ஒரு நட்சத்திரத்தை தெளிவுபடுத்தி இந்த அன்பின் விருந்துக்கு பிரசங்கம் பண்ணினேன். நட்சத்திரத்துக்கு கண்ணில்லை, நட்சத்திரத்திற்கு காலில்லை, நட்சத்திரத்திற்கு வாயில்லை, நட்சத்திரத்திற்கு கரங்கள் இல்லை. ஆனால் நட்சத்திரம் இயேசு இருந்த இடத்திற்கு வழிகாட்டியாக, ஒரு கைடாக இந்த நட்சத்திரம் வழிகாட்டினது. ஆனா இந்த வருஷத்துல என் ஜனத்திற்கு கொடுக்கிற மெசேஜ், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். கிறிஸ்து என்ற வார்த்தையினுடைய பொருளை கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன்
இந்த பூமிக்காகத்தான் ஒரு பெரிய ப்ராசஸுக்காக ஆதாமின் மூலமாக பாவம் வந்ததென்று சொன்னேன். ஆதாமின் மூலமாக மீறுதல்கள் வந்ததென்று சொன்னேன். ஆதாமின் மூலம் பாவம் வந்ததென்று சொன்னேன். ஆனால் கிறிஸ்து என்னும் இரட்சகர் மூலமாக, மேசியா என்கிற கிறிஸ்துவின் மூலமாக ஒரு அபிஷேகம் நடந்தது. ஆதியாகம புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த புஸ்தகத்தினுடைய ஆழமான மறைப்பொருள் என்ன சொல்கிறது? மனுஷனை மட்டும் சிருஷ்டித்ததற்கு தேவன் என்ன செய்தாராம்? மனஸ்தாபப்பட்டார். நீங்கள் சிருஷ்டியை கொஞ்சம் போய் படிக்க சொல்ல, வார்த்தைகளினால் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆனால் என்னையும் உங்களையும் என்ன எப்படி சிருஷ்டித்தார் என்றால் தன்னுடைய சொந்த கரம். சொல்லுங்க, சொந்த கரம். அடுத்தது தன்னுடைய சாயல். யாருடைய சாயல்? இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிடணும். என்கிட்டையும் உங்ககிட்டையும் ஓடுகிற சுவாசம் என்பது இந்த ஜீவ சுவாசம் அவர் ஊதி கொடுத்தது. ஆமென் சொல்லுங்க. இது என்னைக்கு நிலைச்சு என்னைக்கு ஸ்டாப் ஆகுதோ அன்னைக்கு எனக்கும் உங்களுக்கு பேர் டெட் பாடி. என்ன பேரு? ஆனால் அந்த டெட் பாடி ஜீவன் போனாலும் உங்களை விலக்கிரயம் கொடுத்து அக்கறை நாட்டிற்கு கொண்டு செல்வதற்கு ஒருவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். என்னத்துக்கு தெரியுமா? நீங்க ஒரு பட்டமளிப்பு பெறும் பொழுது, நீங்கள் கிராஜுவேட் ஆகும் பொழுது, அதை நீங்கள் படித்து கிராஜுவேட் ஆனதற்காக அந்த பட்டமளிப்பு. ஆனால் இயேசுவுக்கு அபிஷேகம் எதற்கு தெரியுமா? இழந்து போனதை ரட்சிக்கவும், இழந்து போனதை ரட்சிக்கவும் மனுஷகுமாரனை தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில ரட்சிப்பை இலவசமாய் தருவதற்கு அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்றோம், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அபிஷேகம் என்பது ஒரு சாக்ரிஃபிஷன். அல்லேலூயா, ஒரு அர்ப்பணம். நான் ஒரு நாள் என் வாய் வந்தது போல பேசினேன், என் கண் பார்த்தது போல பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு கடிவாளத்தை போட்டு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவரை என் இருதயத்தில் ஏற்று வாயினால் அறிக்கை செய்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்று எத்தனை பேரால உங்களில் சொல்ல முடியும்? பல நேரத்தில் நம்ம வாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, நான் ஒரு பழைய மனுஷனா இருந்தா உன்னை விட்டுருக்க மாட்டேன், நான் ஒரு பழைய மனுஷனா நீ இப்படி பேசிட்டு என் கேம்பஸை விட்டு போயிருக்க மாட்டேன், இந்த தெருவை விட்டு போயிருக்க மாட்டா என்று சொல்லுவோம். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவை போல அபிஷேகம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ண போகிற, கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட போகிற சபைக்கு கர்த்தர் சொல்கிறார், ஒருவரை அபிஷேகம் பண்ணி பரலோகம் இந்த ஊருக்கு அனுப்பி இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் மேலானவைகளை நீங்கள் தேடுங்கள். இன்னைக்கு அந்த லூக்கா 2:11 கூடி உங்க ஞாபகத்துக்கு சொல்லி இந்த வார்த்தையில உங்களை படிப்பித்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இன்று கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்து, சொல்லுங்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து. கிறிஸ்து என்ற வார்த்தையின் பொருள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருளாம், அர்த்தமாம். அதனால் இன்னைக்கு காலையில ஒன்று சொன்னேன், இயேசு, 2 கிறிஸ்து. வாசிக்கலாம். எசேயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயா? கரங்களை தட்டி. நம்பர் 3, இம்மானுவேல். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, இம்மானுவேல். இந்த ஏசாயா புஸ்தகம்
எப்போ எழுதப்பட்டது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பிசி 740க்கும் 700 ஆண்டுகளுக்குள்ள எழுதப்பட்டதாகும் இந்த எசையா என்கிற தீர்க்க தரிசன புஸ்தகம். இந்த ஏசாயா யாருன்னு பைபிளை படிக்க சொல்ல, பைபிள் நமக்கு என்ன தருகிறது என்றால், ராஜ அரண்மனையில் ராஜாக்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவராகும் இந்த எசையா. இந்த எசையாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது, கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு, கிறிஸ்துவனுடைய படப்போகிற பாடுகள், கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுகிறது, அழகுள்ளவர் என்று சொல்லி அவர் அழகும் சௌந்தரியம் இல்லாதவராய் மாற்றப்பட்டார் என்றும், அவர் அடக்க பண்ணுவார் என்றும், உயிர்த்தெழுவார் என்றும், பரமேறுவார் என்றும் மிக ஆழமான விளக்கத்தை தந்த ஒரே தீர்க்கதரிசி இந்த அருமையான எசையா. வேத பண்டிதர்கள் எசையாவுக்கு ஒரு பேர் போட்டிருக்கிறாங்க, மேசியாவின் தீர்க்கதரிசி. சொல்லுங்க, மேசியாவின் தீர்க்கதரிசி. இந்த நல்ல காலையிலே மூன்றாவது நமக்கு ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று, இம்மானுவேல் என்ற வார்த்தைக்கு ஐ வில் பி வித் யூ, நான் உங்கூட இருக்கிறேன். இப்போ பல நேரத்தில் நான் உங்ககிட்ட சொல்லுவேன், இயேசு இப்பவும் புல்கூட்டுக்குள்ளதான் இருக்கிறாரு. எங்க வச்சிருக்க, எங்க இருக்கிறாரு? நான் இந்த புல்கூட்டுக்கெல்லாம் எதிரான மனுஷன். இயேசு ஒரு பாலனை போல, சில சபையில் எழுதியிருக்கும் குழந்தை இயேசு ஆலயம். என்ன ஆலயம்? அவர் இப்பவும் குழந்தையா தான் இருக்கிறாரு. ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசு இம்மானுவேல். சொல்லுங்க, நான் உங்க கூடவே இருக்கிறேன். பாட்டு பாடுறோம், கூடவே இரும் ஓ இயேசுவே. இன்னைக்கு பிசி 740 ஆண்டுக்கும் 700க்கும் இடையில வாழ்ந்த எசையா கிட்ட சொல்லுகிறாரு, ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறப்போகிறா. அவ பெறப்போகிற பிள்ளைக்கு என்ன பேரு? இம்மானுவேல். இம்மானுவேல் என்ற வார்த்தைக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா, கர்த்தரே நம்மோடு கூட இருக்கிறாரா. இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ண போகிற விசுவாச குடும்பமே, சபையை 23 ஆண்டுகள் நடத்தி வந்த தேவன் உங்களை பார்த்து என்கிட்ட கேட்கிறாரு, என்கிட்ட உங்ககிட்டையும் கேட்கிறாரு, இந்த இம்மானுவேல் உங்க கூட இருக்கிறாரா? இந்த தேவன் உங்க கூட இருக்கிறாரா? இவர் இருந்தால் உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தை புறப்படாது, உங்க வாயில பொய் வராது, நீங்கள் தூஷணமான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டீர்கள், நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஒன்று, கன்னியின் வயிற்றில் பிறந்த இயேசுனுடைய பெயர் இயேசு. சொல்லுங்க, இயேசு. 2, கன்னியின் வயிற்றில் பிறந்த இயேசுனுடைய பெயர் கிறிஸ்து. 3, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள், அவருக்கு என்ன பெயரு? இம்மானுவேல். தேவன் நம்மோடு கூட. அப்போ நீங்க படுக்க சொல்ல உங்க கூட இருக்கிறவர். சில நேரத்தில் உறவுகள் உங்க கண்ணீரை பார்க்காத பொழுது அந்த கண்ணீரை பார்க்கிற உங்க கூட இருக்கிறவர். சில நேரத்தில் எல்லாவற்றையும் இழந்து தவிக்க சொல்ல, எனக்கு ஆதரவு சொல்ல யார் இல்லைன்னு சொல்லி கவலைப்படும் பொழுது இம்மானுவேல் உங்க கூட இருக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு மேசியா என்கிற கிறிஸ்துதான் பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். அதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து என் உள்ளத்தில் உருவாகும் அளவும் நான் என்ன படுகிறேன்? கற்ப வேதனை படுகிறேன். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு பண்டிகை ஆசரிங்கன்னு சொல்லி ஏசப்பா எங்கேயுமே சொல்லல. அல்லேலூயா. ஆனால் ஏன் நான் இந்த கிறிஸ்மஸுக்கெல்லாம் இவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்கிறேன்னு சொன்னா, நான் அவரை கொண்டாடாவிட்டாலும்
அவர் எனக்கு தந்த ரட்சிப்பு என் கூட இருக்கிறார் என்பது எனக்கு பெரிய சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. நாலாவதாக எசையா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எசையா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. கரங்களை தட்டி இந்த நல்ல அருமையான நாளிலே சபையோடு விசுவாச குடும்பங்களோடு ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி 4வது அவருக்கு பேர் என்ன? கர்த்தர். சொல்லுங்க. கரு கூட்டல் வித்து கூட்டல் அவர், கருவில் உருவான ஒருவர் கர்த்தர். அல்லேலூயா. நான் இந்த கடவுள் என்ற ஆண்டவர் என்ற பதத்தை காட்டிலும் நான் அதிகமாக எங்குள்ள பிரசங்கத்தையும் எங்குள்ள வார்த்தைகளையும் நீங்கள் உன்னிப்பாக கவனிப்பீர்கள் என்றால் கர்த்தர் என்ற வார்த்தையை அதிகம் மென்ஷன் பண்ணுகிற ஒரு தேவ ஊழியக்காரன். கரு கூட்டல் அவர் கூட்டல் வித்து, கருவில் வந்தவர். அல்லேலூயா. அதையும் ஏசாயா தான் மென்ஷன் பண்ணுகிறார். கர்த்தத்துவம், கர்த்தர், அவருக்குள்ள நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு. இந்த காலையிலே அந்த கர்த்தர் உங்க கூட இருந்தா அவர் அதிசயமா இருப்பாராம். ஆமென் சொல்லுங்க. யாரா இருப்பாரா? உங்க லைஃப் ஒவ்வொரு நாள் அதிசயமாக இருக்கும். 2, கர்த்தர் உங்க கூட உள்ளத்துல பிறந்தார்னா உங்களுக்கு அவர் அட்வைசர், ஆலோசகர். என்ன செய்யறது? தி குட் ஆலோசகர். கர்த்தர் என்கிறவர் உங்க உள்ளத்துல பிறந்துட்டார்னா உங்களுக்கு ஒரு வல்லமை இருக்கும். என்னது இருக்கும்? ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த வல்லமை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் கர்த்தர் உங்க உள்ளத்தில் என்ன செய்யணும்? பிறக்கணும். The eternal God, நித்திய பிதா. ஆமென் சொல்லுங்க. என்னை பெற்று வளர்த்தின என்னுடைய அப்பாவுக்கு எங்குள்ள 20 வயசுக்கு மேல என்னையும் என்னுடைய உயர்வையும் காண முடியல. ஆனா இன்னைக்கு 50 வயசு தாண்டியும் எங்குள்ள வளர்ச்சியை பார்த்து பரலோகத்தில் ஒருவர், ஐயோ இந்த ஊருக்கு அவனை தேவ சமூகத்துல நான் அனுப்பினேன், அவனை நான் படிப்படியாய் வளர்த்தி வந்து அவன் சைக்கிள்ல போனதையும் அவன் நடந்து போனதையும் அவன் இன்னைக்கு நான் கனம் பண்ணி மேன்மைப்படுத்தி அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பிலோமோனாக வைத்திருக்கிறேன் என்று ஒருவர் அப்படி இட்டர்னல் காட் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த காலையில அந்த கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு நித்திய பிதாவா இருக்கிறேன். அந்த நித்திய பிதா உங்ககிட்ட பிறந்திருக்கிறாரா? உங்க உள்ளத்தில் உண்டோ என்று ஆவியானவர் கேட்கிறார். கவனமா கேளுங்க. கர்த்தர் உங்ககிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார். 4 காரியம் சொல்லிட்டேன். நம்பர் 1 இயேசு, நம்பர் 2 கிறிஸ்து, நம்பர் 3 இம்மானுவேல், நம்பர் 4 ஆமென் சொல்லுங்க. இந்த நல்ல நாளிலே உபாகமங்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேலே கேள். கரங்களை தட்டி. மோசேய 120 வயசு வரை இந்த பூமியில வாழ வச்சார் ஆண்டவர். 40 வயசும் அரண்மனையில, 40 வருஷம் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்தான். ஆனா அடுத்த 40 வருஷம் இஸ்ரவேலர்களை வழிநடத்த ஆண்டவர் அவனுக்கு கிருபை செய்தார். அவங்கிட்ட ஒரு மைய கருத்தை எடுத்து சொல்லுதார். இஸ்ரவேலே கேள், நீ எகிப்தில ஆண்டுகள் அடிமையாயிருந்தாய். 430 வருஷம் அடிமையாயிருந்த. நீ அடிமையாயிருந்தது போதும், நான் உனக்கு ஒரு கர்த்தரை
கர்த்தரை உனக்கு சுட்டி காண்பிக்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். கிறிஸ்து என்னும் கர்த்தர் உங்க உள்ளத்துல பிறக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி இந்த கிறிஸ்து இந்த பூமியில வந்ததுனால என்ன நடந்தது என்று சில காரியங்கள் சீக்கிரம் சொல்லி உங்களை தேவ சமூகத்தில் வாசிங்க. மத்தேயு 16:16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக கரங்களை தட்டி, இயேசு யாருன்னா ஜீவனுள்ள தேவனுடைய. இன்னைக்கு நம்ம எல்லாம் நம்ம ஒரு ஆளை கொண்டு உள்ள வச்சுக்கிட்டு இயேசுவே ஆமேன் ஆமேன்னு சொல்லுவோம். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். நம்பர் 1, இந்த இயேசு, இந்த கிறிஸ்து, இந்த இம்மானுவேல், இந்த கர்த்தர், இவர் யாருன்னு இந்த பைபிள் சொல்லுதுன்னா தேவனுடைய குமாரன். ஆமென் சொல்லுங்க. சீமோன் பேதுரு பல நேரத்தில் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிடுவான். ஆனா இயேசு உயிர்த்தெழுந்து வந்து அவங்கிட்ட கேட்ட பொழுது, சீமோன் பேதுருவே, யோனாவின் மகனாகி சீமோன் பேதுருவே, நீ இவர்கள் அதிகமா என்னை? ஆம் கர்த்தாவே. மலையாள பைபிள்ல எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, உவ்வு கர்த்தாவே. என்ன கர்த்தாவே? உவ்வு கர்த்தாவே. 2 முறை கேட்டுட்டு உவ்வு கர்த்தாவே உவ்வு கர்த்தாவே ஆம் கர்த்தாவேன்னு சொன்ன அவன் 3வது கேள்வியில் அவன் இருதயம் உடைக்கப்பட்டது. அவன் அழுதான், அவன் கதறினான். ஆனால் அவனை கத்த சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை பாதாளத்தின் கோபுரங்கள் மேற்கொள்வதில்லை. ஒரு நாள் யோனா என்கிறவன் கீழ்ப்படியாத புத்திரனாய் இருந்த இவனை இந்த ரோக்காக மாற்றினார், பாறையாக மாற்றினார். இதுதான் வேத சரித்திரம். நீங்கள் ஆராதிக்க போகிற, நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிற கிறிஸ்து யார் என்றால் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று இந்த வேதம் வர்ணித்திருக்கிறது. அப்போ ஒன்று, கிறிஸ்து யாருன்னா இம்மானுவேல் யார் என்றால், இயேசு யார் என்றால், கர்த்தர் யார் என்றால் தேவனுடைய குமாரன். வாசிக்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, மனிதனாய் வந்தார் கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. The word of God சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவரே ஆதியில் தேவனோடு இருந்தார். ஆமென். பைபிள் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். கரங்களை தட்டி. 2வது மனிதனாய் வந்தவர். ஆமென் சொல்லுங்க. இந்த யோவான் எனக்கு ரொம்ப பிடிச்ச 4 சுவிசேஷத்துல இந்த யோவானை நான் ரொம்ப ஹைலைட் பண்ணி பிரசங்கிக்கிறது என்னன்னா, 100% இயேசுவை தேவனாகவும் 100% அவரை மனிதனாகவும் வர்ணித்திருக்கிற ஒரே புத்தகம் இந்த 4 சுவிசேஷத்தில் யோவானுடைய சுவிசேஷம். கரங்களை தட்டி. அதுல பைபிள் சொல்ல பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தேவன் வெளிப்படுத்தப்பட்டார். ஏலோகிம் என்று சொல்லப்படுகிற தேவனாகிய கர்த்தர் பிதாவாக இந்த பூமியிலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பொழுது, அவன் விழுந்து போன பொழுது இந்த குமாரனை அனுப்பினாரு. இந்த குமாரனுடைய எல்லா வேலையை முடிச்சிட்டு அவர் பரமேறின 50வது நாளில் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்தாவியை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. அப்போ அவர் ஏலோகிம் என்ற வார்த்தைக்கு தெய்வங்கள் என்ற விளக்கம் வந்தாலும் நமக்கு 3 தெய்வம் இல்ல, ஒரே தெய்வம். ஆமென். the almighty power, சூப்பர் பவர் உள்ள, நேச்சுரல் பவர் உள்ள ஒரே தெய்வம் நம்முடைய தேவன். ஆமென். 3வதாக லூக்கா 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக்கா 5:32. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு. கரங்களை தட்டி. இயேசு யாருன்னா நீதிமான தேடி வரவே இல்லை. உங்க ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்கும்? பொய் சொல்லாதவன், கெட்ட வார்த்தை பேசாதவன்,
ஊரை ஏமாத்தவன், திருடாதவன், சாராயம் அடிக்காதவன், ஊரை ஏமாத்தி போகிறவன் கூட நீங்க யாரும் சம்பாஷிக்க மாட்டீங்க. நீங்க இந்த ஊர்ல ஒரு நண்பனை செலக்ட் பண்ண சொல்ல, தமிழ் ஒரு பழமொழி சொல்ல, நீ யாருன்னா உன் நண்பன் யாருன்னு தெரிஞ்சா போதும். ஆனா எங்க அப்பா நீதிமானை அல்ல. யாரல்ல? நீதிமான் அல்லப்பா, நான் பாவியை தேடி வந்தவன். எங்கெல்லாம் பாவத்தில் விழுந்து போனானோ, எங்கெல்லாம் அக்கிரமத்தில் விழுந்து போனானோ, எங்கெல்லாம் இளைய குமாரனுடைய சுபாவம் வந்ததோ, அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் பாவியை தேடி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, ஒரு கூட்டம் ஜனங்களை பரிசுத்தத்துக்கு அழைத்து செல்வதற்கு, நீதிமானை அல்ல, அவர் பாவியை தேடி அவன் மனம் திரும்பி அவன் கர்த்தரிடத்தில் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்த ஒரே குமாரன் கிறிஸ்து. கரங்களை தட்டி மார்க் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. மார்க் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ அது எளிது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு, நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி. போதும், எல்லாரும் கவனிங்க, நேரம் ஓடிச்சு. 3 இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் கர்த்தர் பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் உள்ள ஒரே ஒருவர் உண்டென்றால் ஏசப்பாராம். ஆமென் சொல்லுங்க. இந்த நல்ல காலையிலே பாவநாசத்தில் என்ன முடியாது, பாவம் மன்னிக்க முடியாது. குற்றாலத்துக்கு என்ன செய்ய முடியாது. நம்ம ஆட்கள் வில்லமாறு பாச அவங்க கூப்பிட்டாங்க, அதனால நான் எங்க போனேன், பாவநாசம் போனேன். பாவநாசம் பாவத்தை மன்னிக்காது, குற்றாலம் பாவத்தை மன்னிக்காது. பாவத்தை மன்னிக்க கூடிய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி. பாவத்தை மன்னிக்க கூடிய ஒரே அதிகாரி யார்தான்? அவர் சொல்லுகிறார், திமிர்வாதக்காரன் 4 பேர் வீட்டில் உள்ள போவதுக்கு வழி இல்லாதனால மேல கூரைய பிரிச்சுட்டான். வீட்டுக்காரங்கிட்ட பெர்மிஷன் கேட்டானோ கேட்கலையோ இல்லது எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், இயேசு கிறிஸ்து ஆனவர் பாவத்தை, ஆமென் சொல்லுங்க, மன்னிக்க கூடிய அதிகாரம் உள்ளவர் ஒரே ஒருவர். ஆமென் சொல்லுங்க. ஒருவர் பாடினார், பாவத்தை மன்னிக்க கூடிய ஒரே அதிகாரி யார்தான்? பாவம் செய்யாத, பாவத்தை மன்னிக்க கூடியவர் ஒரே ஒருவர். ஆமென் சொல்லுங்க. சீக்கிரமா கொண்டு போறேன். 10ஆம் அதிகாரம் யோவான் 10:28. யோவான் 10:28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். கரங்களை தட்டி. இயேசு கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்து என்ற பெயருடையவருக்கும் இம்மானுவேல் என்ற பெயருடையவருக்கும் கர்த்தருக்கு மட்டும்தான் இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். எங்க கொடுக்க முடியும்? நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். மத்தேயு 7:29. மத்தேயு 7:29. ஆச்சரியப்பட்டார்கள். கீழே அதுல என்ன சொன்னா, அதிகாரம் உள்ளவராய். யாராக? அதிகாரத்தை, அவருடைய அதிகாரத்தை சரியா அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 28 சேர்ந்து வாசிங்க. வேத பாரகரை போல் போதியாமல். கரங்களை தட்டி. இன்னைக்கு இந்த திருச்சபையை நடத்துவதற்கும் உங்களை சத்தியத்தில் நடத்துவதற்கும் எனக்கு ஒரு அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அந்த அதிகாரம் இருக்கிற வரையும் இந்த அதிகாரத்தில் யாரையும் பறிக்க விட மாட்டாரு. இந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்ட ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அடுத்து இந்த ஏசப்பாவை குறித்து இந்த வேதம் என்ன சொல்லுகிறதுனா, மத்தேயு 9:26 36 மத்தேயு 9:36 மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அவர்கள் மேல் மனதுருகி. கரங்களை தட்டி. ஏசப்பாவுக்கு மட்டும்தான் மனதுருகுகிற ஒரு சுபாவம் உண்டு. சில நேரத்தில் நீங்களே பல இடத்துல மனதுருகிறீங்க. சில நேரத்தில் உங்க மனசை என்ன பிடிச்சிருவீங்க, கல்லாக்கிடுவீங்க. ஆனா நீங்க யாரெல்லாம் கல்லாக்கினாலும் பரலோகம் கல்லாக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எலியாவுக்கு ஒரு காக்க உண்டென்றால் உங்க போதகருக்கு பல காக்கைகளை கத்த தருவாரு. அது மறக்கவே மறக்காது. அது தேவனுடைய ஊழியத்தையும் ஊழியக்காரனையும் நேசிக்கக்கூடிய காக்கா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்ககிட்ட அமரப் போகிறேன். வாசிங்க மத்தேயு 3:15. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, எல்லா நீதியை நிறைவேற்றுவதற்கு ஏற்றதா இருக்கும் என்றார். அப்பொழுது அவருக்கு கரங்களை தட்டி. பிதாவாகிய தேவனுக்கு எல்லாவற்றிற்கும் எதிர்த்து நிற்காம அவருக்கு கீழ்ப்படிந்தார் கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. கெத்செமனேயில போய் முடியுமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா அடுத்த செகண்ட் டைம்குள்ள ஆகிலும் என்னுடைய சித்தத்துக்கல்ல உங்க சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்டாரும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் அன்பின் விருந்து இல்ல தேவ பிள்ளையே. கிறிஸ்மஸ் என்பது கிறிஸ்து உள்ளத்தில் உருவாக வேண்டும். போன வருஷத்தை விட நான் ரொம்ப திருந்திருக்கிறேன்னு சொல்லி உங்களை மூணாவது ஒருவர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி சாட்சி கொடுக்க வேண்டும். உங்கள் சுபாவத்தில், உங்கள் சிந்தனைகளில், நீங்கள் வேலை பார்க்கிற இடத்தில் உங்களுடைய சுபாவத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்கிற ஒரு ஆண்டவர். அப்படி கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இந்த பூமியில் யாரா பிறந்திருக்க தெரியுமா? நான் இயேசுவா பிறந்திருக்கிறேன். யாரா பிறந்திருக்கிறேன்? இயேசு என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? பாவத்தை மன்னிக்கிறவர், அகற்றுகிறவர். நான் இந்த பூமியில கிறிஸ்துவாய் பிறந்திருக்கிறேன். என்னை ஒருவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு சுத்தமானால் அபிஷேகம் என்றால் என்ற ஒரு பெரிய கிளாஸ்ல ஒரு பிரசங்கத்தை நான் ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறேன். சீக்கிரத்தில் சபைக்கு அபிஷேகம் என்றால் என்ன என்ற டைட்டில் நான் உங்ககிட்ட பேசுவேன். பிதாவாகிய தேவன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறது போல குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமியில கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எசேயாவுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். நான் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள், அவருக்கு பேர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறவன். இந்த நல்ல காலையிலே கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கு. கர்த்தர் அவருடைய பெயர். அவர் ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுகிறவர். இந்த காலையிலே இந்த சத்தத்தை கவனிக்கிறதே பிள்ளையே, இந்த கிறிஸ்துவை உங்கள் கர்த்தராய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் நிலைமை மாறும், எல்லைகள் விரிவாகும். நீங்கள் அப்படி ஒரு செலிப்ரேட் பண்ணீங்கன்னா, உண்மையில் கிறிஸ்து உங்கள் வீட்டில் வந்தார்னா ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் உங்கள் குடும்பத்துக்குள், உங்கள் பிள்ளைகளுக்குள்ள இது ஊடுருவி கடந்து சென்று உங்களை ஆசீர்வதிப்பார் என்று மனமாற வாழ்த்தி உங்களை கர்த்தர் சமூகத்திலிருந்து ஜபத்தோடு உங்கள் வீட்டுக்கு அனுப்ப ஆசைப்படுகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையின் மதுரமான வார்த்தையை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது பிரிகிறோம். நேசக்கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.